வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஒரு சாதாரண ஹாரர் படம் கிடையாது. நம்ம மனசையே கலங்க வைக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் படம். அந்த படம் தான் 2007 வெளிவந்த 1408. ஸ்டீஃபன் கிங் கதையை அடிப்படையாக வச்சு வந்த இந்த படம் ஜம்ஸ்கேர் காட்சிகளே இல்லாம எப்படி பயமுறுத்த முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டியிருக்குது. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல ஹீரோ அமானுஷ சம்பவங்களை பத்தி புக் எழுதுற ஒரு எழுத்தாளரா இருக்கிறாரு. ஒரு நாள் அவருக்கு நியூயார்க்ல இருக்கிற டால்பின் ஹோட்டல்ல இருக்கிற 1408 அப்படிங்கிற ஒரு ரூமுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனானிமஸ் கார்டு வருது. இதையே ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அங்க இருக்கிற மேனேஜர் அந்த ரூம்ல கடந்த 95 வருஷத்துல 56 பேர் மர்மமா இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் கேட்காம ஹீரோ அந்த ரூமுக்கு தங்க போறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற கிளாக் 60 நிமிஷம் கவுண்டிங் ஆக ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிற பயங்கரமான விஷயங்கள் தான் படத்தோட மீதி கதையே. படத்துல லீடா நடிச்ச ஜான் குசாக்கின் ஒரு அசத்தலான நடிப்பை கொடுத்திருக்கிறாரு. ஒரு நக்கலான எழுத்தாளராகவும் அதே நேரத்துல பயத்தோட உச்சிக்கே போற ஒரு அப்பாவியாகவும் நடிச்சு நடிப்புல பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. அவரு இந்த மொத்த படத்தையுமே தன்னுடைய ஷோல்டர்ஸ்ல தாங்கி நின்றுக்கிறாரு. படத்துல சாமுவேல் எல் ஜாக்சனோட கதாபாத்திரம் கொஞ்ச நேரத்துக்கு தான் வரும். ஆனா வர கொஞ்ச நேரமும் அந்த அமானுஷ ரூமை பத்தி விவரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த காட்சிகளை நீங்க பார்க்கும்போது அந்த ரூம்ல என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி நமக்கு ஏற்படதான் செய்யுது. படத்துல திடீர்னு ரூமோட சுவர் எல்லாமே மாறுறது, திடீர்னு ரூமுக்குள்ள தண்ணி வர்றது, திடீர்னு ரூம்ல பனி பொழிய ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு இந்த மாதிரியான கிரியேட்டிவ் விஷுவல்ஸ் படத்துல சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தை இவங்க ஹாரர் அட்மாஸ்பியர்ல செட் பண்ண விதம் பிரமாதமா இருக்குது. படம் பார்க்கும்போது ஹீரோ ரூமுக்குள்ள மாட்டின மாதிரி இருக்காது. நம்மளே போய் ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டு திக் திக்குன்னு ஆகிற மாதிரி ஒரு ஃபீலை இந்த படத்தோட அட்மாஸ்பியர் நல்லாவே ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம அந்த அமானுஷ ரூம் ஹீரோவோட இறந்து போன பொண்ணோட ஞாபகத்தை வச்சு அவரோட மனசை உடைக்க முயற்சி பண்ணும். அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு மனசு கலங்க தான் செய்யுது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட மிடில் ஆஃப் த போர்ஷன் மட்டும் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி அதுக்கப்புறம் பிக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி படத்துல பெருசா குறைகள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் 10க்கு 6.9 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படத்துல பெருசா அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. படம் இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்குது. தமிழ் டப்பிங் கிடையாது. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.